எல்லாம் எம்ஜிஆர் மாதிரி படுத்துக்கிட்டே ஜெயிச்சிடலாம். எம்ஜிஆர் வந்து படுத்துக்கிட்டே ஜெயிச்சாரு. உங்க தளபதி வந்தாருன்னா அப்படியே கிரௌட் கூடிரும், கூட்டமா கூடிரும். விஜயண்ணா வந்தா கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாள். பெண்களுக்கு பிச்சு உதறிடுவாருனா இங்க பாண்டிச்சேரியில சீட் ஒதுக்கிக்காரு. 30ல 2 பெண்கள். இதுதான் பெண்களுடைய முன்னேற்றமா? இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. பெண்களுக்கு முன்னேற்றுவாரு விஜய். எங்க முன்னேற்றுவாரு? அப்படி கேளு. சொல்லுடிய கருப்புட்டி தாங்கவே உம்மல கொடுக்கல உம்மா தெரியாது. திரிஷா வேணா முன்னேற்றுவாரு. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? படத்துல நடிச்சு வாய்ப்பு கொடுத்தாருலங்க, அத சொன்னங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன அண்ணாட்டா என்ன அண்ணாட்டா ரிவராச்சில்லுக்கா கண்ணா தசாங் கண்டு புட்டா அப்படி அதுல படத்துல வாய்ப்பு கொடுத்து முன்னேற்றினாரு. அவங்க எல்லாம் பேசுறாங்க நம்மள. டேய், நாங்கள் பேசியதற்கு எங்கள் குடும்பத்தை எங்கள் பிள்ளைகளை பேசுறீங்க. நான்லாம் சென்சார் இல்லாம பேச ஆரம்பிச்ச ஒரு பையன் ரோட்ல நடமாட முடியாது. செருப்பு பிஞ்சிடும். ஓ காட், நாகரிகமா பேசுறது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இங்க அருண்ராஜ் தட்டு பூஸ்ட், இதே அருண்ராஜ் தான் 6 மாசம் முன்னாடி கட் பண்ணி போட்டா இலவசம் கொடுத்து கொடுத்து எங்க மக்களை ஏமாத்திட்டாங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலை? திமுக அதிமுக 2 கட்சிகளுமே இலவசம் கொடுத்துட்டாங்க. எங்களுடைய தளபதி தலைவர்கள் வந்தால் படிச்சவரா இருப்பவர்களுக்கு ரொம்ப டீசெண்டா பேசுறாருன்னு பார்த்தா பையன் பண்றது பூரா கம்நாட்டி வேலை. விஜய் வீட்டுக்கு ரைடு போயிருக்காப்ல. ஒரே ஒரு ரைடு எதை பார்த்தவரா தெரியல, விஜய் விழுந்துட்டாப்ல. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? சரி விடு. ஓ, இப்பெல்லாம் ஆம்பளைங்க நீ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களான்னு வடிவேலு கேட்பார்ல. வீட்டுக்கு ஒரு ரைடு அருண்ராஜ் போய் விஜய் மேல ஈர்ப்பு வந்துருச்சான். அதேதான். ஈர்ப்பு போற அளவுக்கு அங்க என்னத்தை நீங்க பாத்தீங்க? விஜய மட்டும் தான் பாத்தீங்களா இல்ல கூட திமுக காரங்க இலவசம் கொடுக்கறாங்க, கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க. அதிமுக காரங்க இலவசம் கொடுக்கறாங்க, கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க. நீங்க போஸ்ட் கொடுக்கீங்களே, எவன் வீட்ல கொள்ளையடிச்சு கொடுக்கற? தாலி எடுத்துடா என் மக்களுக்கு போஸ்ட் கொடுக்கணும். நான் கேட்கல, என் தம்பி சுடல கேட்கறான். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா அடிச்சிங்க. கொள்கை என்னன்னு கேட்டா திமுக பணம் வாங்கிட்டு பேசுறேன்றான். கட்சி தலைவர் ஊடகத்தை சந்திக்கிறது இல்ல. சரி, கட்சி தலைவர் ஊடகத்தை சந்திக்க மறுக்கிறாரு. சரி, அவருக்கு ரொம்ப பிஸி ஷெட்யூல் இருக்கும். வளகாப்புக்கு போக வேண்டியிருக்கும், கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியிருக்கும், பல்வேறு விஷயங்களுக்கு அவருக்கு இருக்கும். ஒரு போக்குவரத்துமா இருக்கக்கூடிய ஆளு அவர். நீங்க வாங்க ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன். வாங்க. அவருக்கு பல இடங்களை மெயின்டைன் பண்ணணும், பல விஷயங்கள் இருக்கும் அவருக்கு. சினிமாலையும் இருப்பாப்ல, அரசியலும் பார்க்கணும். அதனால அந்த மாதிரி சொல்றேன், டபுள் இடம் மெயின்டைன் பண்ணணும். கட்சியினுடைய கொள்கை பொறுப்பு செயலாளருக்கும் பத்திரிகையாளர் சந்திப்பதற்கு பயமா? நீங்க ஒத்துக்க மாட்டேன். ஏப்பா அப்படி மல்லி கட்டிக்கிட்டு இருக்க? வரக்கூடாது. அருண்ராஜ் சாட்டையில என் கூட ஒரு டிபேட்டுக்கு, உங்களுக்கு உண்மையிலே கொள்கை, கோட்பாடு, லட்சியம், இலக்கு ஒன்று இருந்தால் நான் திருச்செங்கோட்டிலேயே நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் காத்திருக்கிறேன். ஒரே ஒரு டிபேட், இந்த அருண்ராஜ் என் கூட வர சொல்லு, நான் தாவைக்குள்ள வந்து சேர்றேன். வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. உன் கொள்கை என்ன? உன் கோட்பாடு என்ன? உன் லட்சியம் என்ன? உன் இலக்கு என்ன? உன் கட்சி எதுக்காக தேர்தலில் போட்டி போடுது சொல்லு. எங்களுக்கு இலக்கு. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டு. லட்சியம், ஒரு இலக்கு இருக்கு. உங்களுக்கு என்ன இலக்கு? தளபதி, மாஸ், டிவிகே. இதை தவிர்த்துட்டு தியேட்டர்ல, கக்கூஸ்ல, கல்யாண மண்டபத்துல, காடேத்து மண்டபத்துல, ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில, காலேஜுக்குள்ள எங்க போனாலும் டிவிகே தளபதி. அவன் தளபதி இல்லடா, தமிழ்நாட்டுடைய தலைவலிடா, தலைவிதிடா. எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ. அட பேப்பர்ல போடுறானே தளபதி, தற்கூரிகளுடைய தளபதி. நீ தற்கூரிகளின் தளபதி, தமிழ்நாட்டு தளபதி அல்ல. இவர் தான் தமிழ்நாடா, இவருக்கு பேர் தான் தமிழ்நாடா. நாங்க வந்தா என்ன பண்ணுவோம்னு நிறைய பேர் கேட்கறாங்க. நானும் நிறைய படிக்கிறேன். நான் வந்து படிக்காம கிடையாது. தண்ணிக்குள்ள மூழ்கி போய் அந்த அணையோடைய உறுதித்தன்மை பார்க்கக்கூடிய ரிவர்ஸ் ஓஸ்மாசிஸ் ஏதோ போடுறேன், ROW. இதை பத்தி கூட நான் படிச்சிருக்கிறேன். அப்பதான் கூகுள்ல பார்த்துட்டு இருக்காப்ல. சோலி முடிச்சு
கேள்வியா கேட்ட உடனே காவிரி பிரச்சனை தெரியுமா, முல்லை பெரியார் தெரியுமா, பாலாறு தெரியுமான்னு உடனே என்னெல்லாமோ கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுறாங்களே, காவிரி முல்லை பெரியாருன்றாங்க, பாலாறுன்றாங்க. இப்ப என்ன சரி தெரியல. உடனே எனக்கு வந்து தண்ணிக்குள்ள மூழ்கி போய் அந்த அணையினுடைய உறுதித்தன்மை பார்க்கக்கூடிய அந்த தொழில்நுட்பம் தெரியும் எனக்கு. நீங்க தண்ணிக்குள்ள மூழ்கி போய் அணையை எப்படி பாதுகாப்பீங்கன்னு நாங்க வீடியோவா பார்த்தோம், நல்லா பார்த்தோம். ஒரு தலைவன் என்ன நோக்கமே இல்லாம ஒரு கூட்டம் தெரியுதுங்க, அவன் பின்னாடி ஒரு கூட்டம். திருப்பரங்குன்றம் குறித்து வாய் துறக்க மாட்டார். ஆனால் இவர் மதசார்பற்ற சமூக நீதி இவருடைய கோட்பாடா. முதல் சமூக நீதி வந்து மதத்தின் அடிப்படையில் இல்ல, சமூக நீதி என்பது சாதி அடிப்படையில். இவன் ஒடுக்கப்பட்டவன், இவன் பிற்படுத்தப்பட்டவன், இவன் தாழ்த்தப்பட்டவன், ஓபிசி, பிசி, எம்பிசி, எஸ்சி என்று சமூக நீதி என்பது ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. குடிகளின் அடிப்படையில் சாதி அடிப்படையில் தான் சமூக நீதி, இட ஒதுக்கீடு. அதுவே தெரியாம மதசார்பற்ற சமூக நீதி. அப்ப மதசார்புடைய சமூக நீதி எது? மதசார்பற்ற சமூக நீதி. அப்ப மதசார்பு மாட்டீங்க, உங்களுக்கு மதமே கிடையாது. அப்புறம் என்ன மயத்துக்கு நீ ரம்சானுக்கு போய் குல்லா போட்ட? உனக்கு தான் மதம் கிடையாது இல்ல, மத சார்பு இல்ல. மத சார்பு இல்லை என்றால் என்ன மயத்துக்கு நீ குல்லா போட்ட? அப்ப நான் கேட்கல, எங்க அண்ணன் ஹிமாயன் கேட்கிறாரு. சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? குல்லா போடும். ரம்சான் வந்தால் எடப்பாடி குல்லா போடுவார், ரம்சான் வந்தா டிடிவி குல்லா போடுவார், ரம்சான் வந்தா ராகுல் காந்தி குல்லா போடுவார், ரம்சான் வந்தா உதயநிதி குல்லா போடுவார், ரம்சான் வந்தால் விஜயும் குல்லா போடுவார். ரம்சான் வந்தால் குல்லா போடாது நீ சிறுபான்மை அல்ல, நீ பெரும்பான்மை இனத்தின் மகன் என்று சொல்லுகிற ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான். இவர் போயிட்டு